ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஏப்ரல் 11ஆம் தேதி பங்குனி உத்திரம். தொடர்ந்து ஒரு 6 நாட்கள் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த இலை மீது நீங்க தீபத்தை ஏத்துறதால எக்கச்சக்கமான நல்ல விஷயங்களை நீங்க பெற முடியும். முருகனோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கும். அது என்ன இலை, அந்த தீபத்தை எத்தனை நாளைக்கு எத்தனை மணிக்கு ஏத்தணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன இலை மீது தொடர்ந்து தீபத்தை ஏத்தணும் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாட்கள்ல ஒன்னா கருதப்படக்கூடியதுதான் பங்குனி உத்திரம். இந்த நாள்ல ஏராளமான பக்தர்கள் காவடி சுமந்து வந்தும் பால்குடம் ஏந்தியும் முருகப்பெருமான வழிபடுறது வழக்கம். இந்த நாள்ல முருகப்பெருமான அருளை பெறுவதற்காக என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். பங்குனி உத்திரம் அன்னைக்கு முருகப்பெருமான் தவிர வேற எந்த தெய்வங்களை வழிபடலாம், என்ன செய்தால் முருகப்பெருமான அருள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பங்குனி மாதத்துல வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாள் தான் இந்த ஒரு பங்குனி உத்திரம். அதாவது பங்குனி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி திதியும் உத்திரம் நட்சத்திரமும் இணையக்கூடிய நாள் தான் பங்குனி உத்திரமா நம்ம கணக்குல எடுத்துக்கிறோம். பல தெய்வீக திருமணங்கள் நடக்கக்கூடிய நாளாவும் இந்த பங்குனி உத்திர நாளா நம்ம எடுத்துக்கலாம். இது தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய நாளா முக்கியமான விரத நாளா கருதப்படுது. இந்த நாள்ல விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபடுறதால திருமணம் உட்பட பல மங்கள நிகழ்வு நடப்பதற்கான தடைகள்லாம் நீங்கி நல்லபே நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம். சிவன் பார்வதி, மீனாட்சி சுந்தரேஸ்வரர், ஸ்ரீராமர் சீதை, முருகன் தெய்வானை இவங்களோட திருமணங்கள் நடைபெற்றதும் இந்த ஒரு பங்குனி உத்திர நாள் தான் அப்படிங்கிற மாதிரி புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி ஆண்டாள் ரங்கநாதர் கூட ஐக்கியமான தினமும் இந்த பங்குனி உத்திர நாள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதனால இந்த நாள்ல எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அவங்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியா அமையும். திருமணமானவர்கள் இந்த நாள்ல விரதம் இருந்து கட்டாயம் வழிபாடு செய்யணும். 2025ஆம் வருஷம் பங்குனி உத்திர திருநாள் ஏப்ரல் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. ஏப்ரல் 10ஆம் தேதி பகல் 2 மணி 7 நிமிஷத்துக்கு ஆரம்பிக்கக்கூடிய உத்திர நட்சத்திரம் ஏப்ரல் 11ஆம் தேதி மாலை 4 மணி 11 நிமிஷம் வரைக்கும் மட்டும்தான் இருக்கு. ஆனா ஏப்ரல் 12ஆம் தேதி அதிகாலை 4:13 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய பௌர்ணமி திதி ஏப்ரல் 13ஆம் தேதி அதிகாலை 6 மணி வரைக்கும் இருக்கு. இருந்தாலும் பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது நட்சத்திர அடிப்படையில கொண்டாடக்கூடிய ஒரு விரத நாள் அப்படிங்கிறதால ஏப்ரல் 11ஆம் தேதி தான் பங்குனி உத்திரத்தை நம்ம கணக்குல எடுத்துக்கணும். அன்றைக்கு தான் விரதமும் இருக்கணும். பங்குனி உத்திர நாள்ல முக்கியமான சில விஷயங்களை செய்யறதால முருகப்பெருமானோட அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். பங்குனி உத்திரம் அன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு சிவன் பார்வதி முருகன் தெய்வானை இவங்களை வழிபடணும். அன்றைக்கு நடக்கக்கூடிய திருக்கல்யாண உற்சவத்துல கலந்து கொள்றதால செல்வ வளம், மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை, தெய்வீக அருள் இது எல்லாமே கிடைக்கும். கோவிலுக்கு போயிட்டு இறை நாமங்களை ஜெபிக்கிறதும் ரொம்ப சிறப்பு. பங்குனி உத்திரம் அன்னைக்கு கோவில்களில் நடக்கக்கூடிய அபிஷேகத்துக்கு பால், தேன், தயிர் இது மாதிரி பொருட்களையும் வாங்கி கொடுக்கலாம். இது மூலயமா தெய்வங்களோட மனசு குளிர்ந்து நாம வேண்டக்கூடிய வரங்களை நமக்கு வாரி வழங்குவாங்க அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. தெய்வீக அபிஷேகங்கள் செய்யறதால கர்மாக்கள்ல இருந்தும் பாவங்கள்ல இருந்தும் விடுபட்டு மறுபிறவி இல்லாத நிலை ஏற்படுமா. ஏப்ரல் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு பங்குனி உத்திர தினத்தை அன்னைக்கு உங்க வீட்டோட பூஜை அறைய காலையில எழுந்து சுத்தபத்தமா கழுவி சுத்தப்படுத்திட்டு பூக்களால எல்லா தெய்வங்களுக்கும் அலங்காரம் பண்ணுங்க. குறிப்பா முருகரோட திருவுருவ படமோ சிலையோ இருந்துச்சுன்னா அதுக்கு ஸ்பெஷலா சந்தன குங்குமம் பொட்டு வைத்து பூக்கள் அப்படிங்கும் போது முருகனுக்கு சிவப்பு நிற மலர்கள் எல்லாமே உகந்ததுதான். அந்த மலர்களால நீங்க அலங்காரம் செய்யலாம். இன்னொரு பக்கம் கந்த சஷ்டி அன்னைக்கு அந்த 6 நாட்கள் தொடர்ந்து விரதம் இருக்கிறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருவேளை இந்த வருடம் கந்த சஷ்டி நீங்க தவற விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு மாற்று வழியா இப்ப வரக்கூடிய இந்த பங்குனி உத்திரம் இருக்குல்ல, இதுக்கு நீங்க 6 நாட்கள் தொடர்ச்சியா விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம். உதாரணத்துக்கு ஏப்ரல் 6ஆம் தேதி நீங்க விரதத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னா 6ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் சரியா மொத்தமா 6 நாட்கள் வரும். இந்த 6 நாட்களும் முருகப்பெருமானுக்கு கந்த சஷ்டி அன்னைக்கு எப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்வீங்களோ அதே மாதிரி வழிபாட்டை செய்யலாம். அது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு இலை இருக்குல்ல, இந்த இலை மீது தினமும் முருகப்பெருமானுக்கு ஒரே ஒரு நெய் தீபத்தை ஏத்தணும். அந்த ஒரு இலை வேற எந்த இலையும் கிடையாது. எல்லார் வீடுகள்லயும் ரொம்ப எளிதா எப்பொழுதும் கிடைக்கக்கூடிய ஒரு இலை தான். அதுதான் செம்பருத்தி இலை. நம்மளோட பல பதிவுகளை சொல்லியிருக்கோம். செம்பருத்தி இலையோட அந்த வடிவத்தை பார்த்தீங்கன்னா முருகனோட கையில இருக்கக்கூடிய வேல் மாதிரியே இருக்கும். முருக கடாட்சம் பொருந்திய அற்புதமான ஒரு இலை தான் இந்த ஒரு செம்பருத்தி இலை.
அந்த செம்பருத்தி இலைய கழுவி சுத்தப்படுத்தி அதுக்கு மஞ்சள் குங்குமமோ இல்ல சந்தன குங்குமமோ பொட்டு வச்சுக்கோங்க. வீட்டோட பூஜை அறையில மற்ற தீபங்கள்லாம் எரியபடி எரியட்டும். காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு, குபேரர் விளக்கு இது எல்லாம் நீங்க எப்பவும் போல ஏத்து. இப்ப ஏப்ரல் 6ஆம் தேதி முதல் நாள் கணக்குல வச்சுக்கிட்டு மாலை சரியா ஒரு 6, 7 மணிக்கு மேல முருகப்பெருமான் திருவுருவ படத்துக்கு முன்னாடி நீங்க கழுவி சுத்தப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய அந்த செம்பருத்தி இலைய வச்சு அது மேல ஒரே ஒரு மண் அகல்விளக்கு வைத்து தீபம் போடுங்க. நெய் தீபம் தான் போடணும். அதை நீங்க கட்டாயம் மனசுல வச்சுக்கணும். ஏப்ரல் 6ஆம் தேதியில இருந்து ஏப்ரல் 11ஆம் தேதி இந்த 6 நாட்கள் முழுக்க தொடர்ந்து முருகனுக்கு ஒரு நாளும் இந்த செம்பருத்தி இலை மீது நீங்க தீபத்தை ஏத்தணும். இப்ப உதாரணத்துக்கு ஏப்ரல் 6ஆம் தேதி மாலை 6 மணிக்கு செம்பருத்தி இலை மீது மண் அகல்விளக்கு வைத்து நெய் தீபம் போடுறீங்கன்னா, மறுநாள் ஏப்ரல் 7ஆம் தேதி அந்த பழைய இலையை எடுத்து கால்பட இடத்துல போட்டுருங்க. அந்த அகல்விளக்க கழுவி சுத்தப்படுத்தி மறுபடியும் ஏப்ரல் 7ஆம் தேதி அதுக்கு அடுத்த நாள், அதாவது 2வது நாள் புதுசா ஒரு செம்பருத்தி இலையை தயார் செய்து அது மேல ஒரு நெய் தீபம் போடுங்க. இப்படி ஏப்ரல் 6ஆம் தேதியில இருந்து ஏப்ரல் 11ஆம் தேதி வரைக்கும் 6 நாட்கள் தொடர்ந்து இந்த தீபத்தை ஏத்திட்டு வாங்க. ஒருவேளை இந்த பதிவை நீங்க லேட்டா தான் பாக்குறீங்க, ஏப்ரல் 7ஆம் தேதி 8ஆம் தேதி தான் பாக்குறீங்க அப்படின்னா அதை பத்தி கவலை கிடையாது. இந்த பதிவை நீங்க என்னைக்கு பாக்குறீங்களோ அன்னையிலிருந்து உங்களால எவ்வளவு தீபம் ஏற்ற முடியுமோ அவ்வளவு தீபம் ஏத்திட்டு வாங்க. முடிஞ்சா காலை மாலைன்னு சொல்லி ஒரு நாளைக்கு 2 தீபம் கூட ஏத்தலாம். அது உங்க தனிப்பட்ட விருப்பம் தான். இந்த ஒரு தீபத்தை ஏத்துறதால முருகப்பெருமானோட கடாட்சம் உங்க வீட்டுக்குள்ள பரிபூர்ணமா கிடைக்கும். இந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துல முருகப்பெருமான் கிட்ட என்ன வரன் வேண்டுமோ அதை மனசார கேளுங்க. பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள். எவ்வளோ பக்தர்கள் காவடி எடுத்தும் பால் குடம் சுமந்தும் அவங்க நேர்த்தி கடனை செலுத்துவாங்க. அந்த அளவுக்கு முருக பக்தர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கக்கூடிய அற்புதமான தினம்தான் இந்த ஒரு பங்குனி உத்திரம். இந்த ஒரு பங்குனி உத்திரத்துக்கு அப்புறமா வரக்கூடிய எல்லா நாட்களும் உங்களுக்கு வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தும். பங்குனி முடிந்து சித்திரை ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரம் இருக்குல்ல, அந்த புது தமிழ் வருட பிறக்கக்கூடிய அந்த புது வருடம் எக்கச்சக்கமான மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை முருகப்பெருமான் உங்களுக்கு வாரி வழங்குவார். 6 நாட்கள் தீபம் ஏற்ற முடியலனா கூட குறைந்தது 3 நாட்களாவது இந்த செம்பருத்தி இலை மீது முருகப்பெருமானுக்கு தினமும் மாலை நேரங்கள்ல ஒரே ஒரு நெய் தீபத்தை ஏத்தி உங்க குடும்பத்துக்காக நீங்க வழிபாடு நடத்தலாம். பங்குனி உத்திரத்தோட அந்த கடைசி நாள் இருக்குல்ல, ஏப்ரல் 11ஆம் தேதி அன்றைக்கு முருகப்பெருமான் சன்னதிக்கு போயிட்டு உங்க குடும்பத்துக்காக, இப்ப குடும்பத்துல 10 நபர்கள் இருக்கீங்கன்னா அந்த 10 நபர்களுக்காகவும் ஒரே ஒரு நெய் தீபத்தை முருக சன்னதியில ஏத்திட்டு வாங்க. மீதி இருக்கக்கூடிய எல்லா நாட்களும் இந்த செம்பருத்தி இலை மீது ஏற்றக்கூடிய தீபங்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு நம்பிக்கையோட செய்யுங்க. கட்டாயம் நல்லது நடக்கும். பங்குனி உத்திரம் அன்னைக்கு கோவில்ல நடக்கக்கூடிய பூஜைகளுக்கு பூ, பழங்கள், தேங்காய், விளக்கு இது மாதிரி விஷயங்களை வாங்கி உங்க கையால கொடுக்கலாம். அதே மாதிரி ஏழைகளுக்கு உணவு, உடை, தேவையான பண உதவி இது எல்லாத்தையும் செய்யலாம். இது மூலயமா கெட்ட கருமாக்கள் குறையும். பங்குனி உத்திர தினம் மட்டும் கிடையாது, இந்த தீபத்தை, இந்த செம்பருத்தி இலை மீது தீபத்தை ஏற்றக்கூடிய எல்லா நாட்களும் மாலை நேரங்கள்ல உங்க வீட்டுல கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருமுருகாற்றுப்படை, வேல் மாறல் இது மாதிரி முருகனோட பாடல்களை ஒலிக்க விட்டு கேட்கறதும் அந்த பாடல்களை பாராயணம் செய்யறதும் கூடுதல் விசேஷம். கந்தசஷ்டி விரதத்தை 6 நாட்கள் தவறவிட்டவங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்று வழிதான் இந்த ஒரு பங்குனி உத்திரம். மறக்காம இந்த 6 நாட்கள் அல்லது குறைந்தது ஒரு 3 நாட்களாவது இந்த தீபத்தை ஏத்துங்க. பெரிய மாற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.